கோல்டுக்கு அப்புறம் சில்வருக்கு அப்புறம் காப்பர். இதான் டாக் ஆஃப் தி சோசியல் மீடியா. 2025ல கோல்டு $4,500 கிராஸ் பண்ணிருச்சு. தென் சில்வர் $78 கிராஸ் பண்ணிருச்சு. அண்ட் ஃபைனலா காப்பர் $12,400 கிராஸ் பண்ணிருச்சு. இது எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்ட்மெண்டா இல்ல பப்ளான்னு கேட்டோம்னா ஆப்வியஸ் ஆன்சர் பபுள் கிடையாது. இட்ஸ் அ பேனிக். சரி, ஏன் இந்த பேனிக்னு பார்த்தா குளோபல் கன்சம்ஷன்ல ஃபியூவல் பேஸ்ட் எக்கனாமில இருந்துட்டு மெட்டல் பேஸ்ட் எக்கனாமிக்கு சேஞ்ச் ஆகிறது ஒரு மெயின் ரீசன். ஃபியூச்சர்ல மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த ரெண்டு தான் ரோல் பண்ணு சொல்லி ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நவம்பர் 2025ல யூஎஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஜியோலாஜிக்கல் சர்வே டேட்டா, இந்த சர்வேல 65 மினரல்ஸோட லிஸ்ட அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல சில்வர், காப்பர், யுரேனியம் இதெல்லாம் அடங்கும். அண்ட் இந்த வீடியோல 2026ல இந்த மெட்டலுக்கு உண்டான டிமாண்ட் டிரைவர்ஸ், டெக்னிக்கல் ஷிஃப்ட், பிசிக்கல் கிரைசிஸ் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் வார்ஸ் இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இந்த மெட்டல் செக்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமா இல்லையா, அப்படி இருந்தா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் பத்தி இந்த வீடியோ டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பாக்குறவங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் அனலிட்டிக்ஸ் படி 90% ஆஃப் வியூவர் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க. நான் போஸ்ட் பண்ற வீடியோ அட்லீஸ்ட் உங்களுக்கு 1% வேல்யூ ஆட் பண்றதா நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஐ அண்ட் டேட்டா சென்டர் இந்த ரெண்டு பவர் கன்சப்ஷன் தேவைப்படுற ஒரு பிரைம் கீ மெட்டீரியல் தான் காப்பர். சாட்ஜிபிடி, கூகுள் ஜெமினை, கோபைலட், டீப்சீக், நோட்புக் எல்லாம் இந்த மாதிரி எந்த வகையான ஏஐ நம்ம எடுத்தாலும் நம்ம மனசுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் சாஃப்ட்வேர் மட்டும் தான். பட் இன் ரியாலிட்டி அது மட்டும் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்றதுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஹார்ட்வேர். அண்ட் இந்த ஹார்ட்வேர் டோட்டலி டிபெண்ட் ஆன் காப்பர். ஏன்னா இந்த ஏஐ எல்லாம் ரன் பண்றதுக்கு டேட்டா சென்டர் தான் முக்கிய பங்கு வகிக்குது. ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுக்கு 15,000 tons ஆஃப், பட் அதுவே ஹைப்பர் டேட்டா சென்டர் பில்ட் பண்றதுக்கு 50,000 tons ஆஃப் காப்பர் தேவைப்படுது. அதுவும் சிங்கிள் டேட்டா சென்டருக்கு. சோ ஒரு ஃபெசிலிட்டி பில்ட் பண்றதுக்கு 50,000 tons ஆஃப் காப்பர் தேவைப்படுது. சோ இந்தியால எத்தனை டேட்டா சென்டர் பில்ட் பண்ண போறாங்க அண்ட் அதோட ஃபியூச்சர் growth எப்படி இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. டேட்டா சென்டர்ல இந்த காப்பர் 2 டைப்ல கன்சம்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் சிப், செகண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன். அண்ட் முக்கியமா ஒரு டேட்டா சென்டர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம 24/7 ரன் பண்ணணும். சோ இந்த டேட்டா சென்டரை ஆம்பியன்ட் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த டேட்டா சென்டர் யூஸ் பண்ற சிப் எல்லாமே வந்துட்டு ரெக்யர்ட் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது கூலிங் சேனல்ஸ். அண்ட் இந்த கூலிங் சேனல் 100% பியூர்லி டிபெண்ட் ஆன் காப்பர். லேட்டஸ்ட் ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் படி பார்த்தா 2028 வரைக்கும் 57,200 tons ஆஃப் காப்பர் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. சோ irrespective of the market price, copper must be used in data centers. On other hand, silver most of the demands solar pipes, EV vehicles. And ஒரு EV vehicle build பண்றதுக்கு 60 to 80% சில்வர் தேவைப்படுது. அண்ட் இதோட டிமாண்ட்ஸ் அப்கமிங் இயர்ஸ்ல டபுள் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த காப்பர் அண்ட் சில்வருக்கும் கோல்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு மெட்டலும் கன்சூமபிள் ஐட்டம்ஸ். ஒன்ஸ் டேட்டா சென்டர், இவி, சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ண சில்வர் அண்ட் காப்பர் நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது அன்லஸ் அன்டில் அதோட லைஃப் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும். பட் அதுவே கோல்டுன்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இது சர்க்குலேஷன்ல இருக்கும். எய்தர் இன் பேங்க் லாக்கர் இல்லனா ரீடிசைன் பண்றதுக்கு நம்ம ஜுவல்லர்ஸ்ல கொடுத்துருவோம். பட் இந்த மூணு மெட்டல் பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. Investing.comல ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் படி ஒரு மைனிங் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மைனிங் ஃபுல் ஆபரேஷன் வரதுக்கு 25 இயர்ஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. பட் இதுவும் கண்ட்ரி டு கண்ட்ரி, ரீஜன் டு ரீஜன் 25 to 35 இயர்ஸ் வரைக்கும் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியால, தமிழ்நாட்டுல இன்னைக்கு அதாவது 2026 ஜனவரில ஒரு மைனிங் ஐடென்டிஃபை பண்ணி அந்த மைனிங் ஃபுல் ஆபரேஷன் கொண்டு வரதுக்கு 2060 இல்ல 2070 ஆயிரும். ஒன் சைட்ல டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கு காப்பரோட தேவை அதிகமாயிட்டே போகுது. பட் அதே சமயம் அதுக்கு தேவையான சப்ளை ஸ்லோ பேஸ்ல இருக்கு. இதுக்கு இன்னும் முக்கியமான ரீசன் பார்க்கும்போது வேர்ல்ட்ல செகண்ட் லார்ஜஸ்ட் மைனிங் இன் இந்தோனேசியா டியூ டு சம் இஷ்யூஸ்னால ஆக்சிடென்ட் ஆகி ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மைனிங் ஃபுல் ஆபரேஷன் கொண்டு வரதுக்கு இன்னும் 2 இயர்ஸ் ஆகும். அப்படின்னா 2028 இல்லனா 2029 தான் இந்த மைனிங் ஆபரேஷன்ல வரும். அண்ட் செகண்ட் ரீசன், சம்வேர் இன் தி வேர்ல்ட் ஒன் ஆஃப் தி மைனிங்ல லேபர் இஷ்யூஸ்னால ஸ்ட்ரைக் நடக்குது. அதனால ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ கன்சிடரிங் ஆல் ஆஃப் திஸ், டிமாண்ட் ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. பட் அதுக்கான சப்ளை ஸ்டில் கொஸ்டினபிள். பட் இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் கிரைசிஸை மேனேஜ் பண்றதுல இந்தியாவோட பங்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்காக டிசம்பர் 2025ல இந்தியா ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த பில்லோட நேம் சாந்தி பில் 2025. சாந்தியோட ஃபுல் ஃபார்ம் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த பில் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன், பிரைவேட் என்டிட்டி இந்த நியூக்ளியர் எனர்ஜி ஸ்கீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. செகண்ட், நியூக்ளியர் எனர்ஜியோட டார்கெட் 2047ல 100 கிகாவாட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அசான் டேட்ல நம்ம கிட்ட ஜஸ்ட் 8.8 கிகாவாட் தான் இருக்கு. தேர்ட் ரீசன், நிறைய பாரத் ரியாக்டர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான டிமாண்ட் இந்தியால மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடா இதுக்கான டிமாண்ட் ரேபிட் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. பட் இந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரே ஒரு கண்ட்ரி கிட்ட மட்டும் தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. எஸ், அந்த கண்ட்ரியோட நேம் சைனா. as all we know that recent US tariffல சைனா கவர்மெண்ட் ரேர் எர்த் மெட்டீரியல் ஃபுல்லா ஸ்டாப் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்டா சில்வர் எக்ஸ்போர்ட் பண்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. இதனால மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆக போறது ஈஸ்டர்ன் அண்ட் யூரோப் ரீஜன் தான். ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி EV.
இவி செக்மெண்ட் நம்ம இப்போ டெவலப் பண்ணிட்டு வரோம். ஸோ மேஜர் இம்பாக்ட் நம்மளுக்கு இருக்காது. பட் அட் த சேம் டைம் நம்மளோட டிமாண்ட் ஃபுல்ஃபில் ஆகுறது சைனா கிட்ட மட்டும் இருந்துதான். ஓகே, இவ்வளவு கிரைசிஸ்ல கோல்டு, சில்வர் அண்ட் காப்பர் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பார்க்கலாம். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளா கோல்டு பீஸ் இல்லனா கோல்டு ETF. தென் சில்வருக்கு சில்வர் ETF இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா சில்வர் ETF, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ETF அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பட் காப்பர்னு வரும்போது MCXல ஃபியூச்சர் மட்டும் தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது. நோ ETF அண்ட் நோ மியூச்சுவல் ஃபண்ட். பட் அதுவே இண்டிவிஜுவல் ஸ்டாக்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் காப்பர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் வேதாந்தா இப்ப ரீசெண்டா கிரீன் காப்பர் செக்மெண்ட்ல அலோவ் பண்றதுக்காக கூட்டு போயிருந்தாங்க. பட் டைரக்டா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஹிண்டால்கோ இந்த மாதிரி ஸ்டாக் நிறைய இருக்கு. பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி டீடைல்டா ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஒரே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மெட்டல் ETF. எஸ், இந்த மெட்டல் ETF NSE இருக்கிற எல்லா லிஸ்டட் ஸ்டீல் கம்பெனியை ட்ராக் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ, வேதாந்தா, ஹிந்துஸ்தான் காப்பர், இன்னும் இருக்கிற எல்லா ஸ்டீல் கம்பெனியும் இதுக்குள்ள அடங்கும். இப்படி ஒரு பர்டிகுலர் மெட்டல் ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நம்மளோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை ஆகும், ரிஸ்க் கம்மியாகும். அண்ட் எல்லா கம்பெனிலையும் நம்ம இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியும் ஆயிடுச்சு. இது எதுவுமே பையிங் அண்ட் செல்லிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இட்ஸ் பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சைல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஒரு டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் ஸ்டே டியூன் வித் டெக்னோ ஃபன். நான் பாரதி.